Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான். அது மோர் குழம்பு. இன்னைக்கு அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா கீழ ரெட் கலர் Subscribe பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேவையான பொருட்கள்: 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, மல்லி 1 டேபிள்ஸ்பூன், சின்ன வெங்காயம் அரைப்பதற்கு 1 கைப்பிடி, சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கும் 1 கைப்பிடி, கருவேப்பிலை 3 கொத்து, தயிர் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போது அரைக்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே பச்சையாக தான் அரைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா தனியா, அதுக்கப்புறமா சீரகம், மிளகு, துவரம்பருப்பு எதையுமே வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கல, எல்லாமே வந்துட்டு பச்சையாக அப்படியே தான் சேர்த்திக்கிறோம். அப்புறம் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக தயிர். நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்து அரைக்க போகிறதில்ல, தயிர் மட்டும்தான் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்துட்டு போட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கலாம் 1 கைப்பிடி அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். மீதம் உள்ள தயிர் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக விட்டு முதல்ல அரைச்சிக்கிட்டோம். இப்போ அதில் மீதம் இருக்கிற எல்லா தயிரையும் ஊற்றிடலாம். அதை நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம ஒரு சுற்று விட்டாலே போதும், உங்களுக்கு தயிர் வந்துட்டு ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது நம்ம அரைச்சிக்கிட்டாச்சு. மோர் குழம்புக்கு தேவையானதை அரைச்சாச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலை 1 கொத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகணும். அதே சமயம் நல்லா வந்துட்டு சின்ன வெங்காயம் வதங்கி இருக்கணும். கொஞ்சம் இந்த கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது குழம்பு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க. பட் நம்ம வந்துட்டு இந்த குழம்பை ரொம்ப கொதிக்க வைக்க போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு குழம்பு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படலை அப்படிங்கும்போது தண்ணி விட வேண்டியதில்லை. இப்போது நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா குழம்பு வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம கொதிக்க வந்து விடக்கூடாது. ஏன்னா மோர் குழம்பு வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டாங்க, அதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா மாறிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலே போதும். அப்படியே லேசாக மேலே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நுரை கட்டி வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், மேலால் அப்படியே பார்த்திங்கன்னா நுரையா வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு மாறிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை விட்டு இறக்கிடலாம்.
ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் தயிர் மீதம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது டக்குன்னு குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.